காலை வணக்கம். விடுதலை தருகிற உன்னதரே உம்மை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். பிரியமானவர்களே, தமான் மில்லினியம் குவாலா கபோபாரூவில் இருந்து மீண்டுமாக இந்த ஒரு பதிவு. ஒரு மனிதன் அவன் வியாபார ரீதியாக அந்த வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சியை கண்டு அவன் ஒரு தொழில் அதிபராய் மாறி போனான். பல கோடிகளுக்கு சொந்தக்காரனாக மாறிட்டான். அன்னுதினமும் அவனை தேடிட்டு நிறைய நிறுவனத்தை வந்து உங்களோட இதோடு நம்ம இணைந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறையா நிறுவனர்கள் வந்து அவனை கண்டு பேசி அவனோடு கூட ஐக்கியம் கொண்டு அந்த பிஸ்னஸில் ஒன்றாக செய்யலாம், தொழிலில் ஒன்றாக செய்யலான்னு சொல்லிட்டு அநேகர் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறையா கோட்டீஸ்வரர்கள், நிறையா பெரிய பெரிய வசதி படைத்தவர்களும் அவனோடு உறவு வைத்து கொண்டு அவனோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூலிமா நமக்கு ஆதாயம் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் வந்து அவனை தேடி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் திடீரென்று ஒரு விபத்து. அந்த விபத்தில் அவன் அடிபட்டு மருத்துவமனைக்கு போகிறான். மருத்துவர்கள் முயன்ற மட்டும் அவனுக்கு எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவனை வந்து குணப்படுத்த முடியாத சூழல். கொஞ்ச நாட்கள் மருத்துவமனையிலே இருக்கிறான். இவனை தேடி வந்தவங்கெல்லாம் அப்படியே வந்து மருத்துவமனையில் பார்த்துட்டு ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே இவன் எழுந்து நடக்க மாட்டான், இவனுக்கும் நம்மளுக்கும் எந்த உறவும் வேணாம், இவன்கிட்ட இருந்தால் நமக்கு ஒன்றும் நம்ம பணம் தான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு அப்படியே ஒரு ஆளாக கடந்து போகிறாங்க. இவன் இருக்கிற பணத்தை எல்லாம் தன்னுடைய மருத்துவத்திற்கே செலவு பண்ணி ஒன்றும் முடியாத சூழலில் வீட்டுக்கு அனுப்பப்படுறான். வீட்டில் இருக்கிறான். அப்போ வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் கூட அவனை, பணம் இருக்கும்போது தேடி வந்த நபர்கள் ஒருத்தர் கூட அவனை தேடி போகல. ஆனால் இவனோ சாப்பிட முடியாமல் தன்னுடைய தாயார் வந்து அன்னாட பால் தான் அவனுக்கு ஆகாரம். உடல் மெலிந்து அப்படியே ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு வந்துட்டான். உடல் மெலிஞ்சிருச்சு, அப்படியே உடம்பு மெலிஞ்சு எழுந்து நடக்க முடியாமல் உடம்புல பலன் இல்லாமல் அப்படிலாம் ஆயிடுச்சு. அவருடைய தாயார் பால் தான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர் வந்து இவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். நல்ல பெரிய வசதி படைத்தவன், ரொம்ப இருமாப்பாக வாழ்ந்தவன். இவனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வியாதியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவனை பார்க்கும்போது அவன் தாயார் பால் கொடுத்து கொண்டிருக்காங்க. அவர் அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையை சொல்கிறார். பயப்படாத, நீ பழையபடி எழுந்து நல்லா சிறப்பாக வருவ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அதை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உனக்கு செய்வார். நீ பயப்படாத. ஆண்டவர் உனக்காகத்தான் சிலுவையை சுமந்து, உனக்காகத்தான் ரத்தம் சிந்தி, உனக்காகத்தான் மரித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஊழியர் போயிடுறாரு. மறாத நாள் அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் அந்த வியாதி படுக்கையில் இருக்கிறவன் அம்மாவை கேட்குறான், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு வருடமாக சாப்பிடாமல் இருந்தவன் எனக்கு பசிக்குதுன்னு கேட்ட முதல் நாள் அந்த அம்மாவுக்கு ஒரே கண்ணீர். ஐயோ, என் பிள்ளை வந்து பசிக்குதுன்னு கேட்கணும். உடனே அவனுக்கு ஆகாரம்லாம் செஞ்சு எல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் சாப்பிட்றான். மறுநாள் அந்த ஊழியர் வராரு. வந்து அவனை பார்த்து ஜெபிக்கிறாரு. அவனை பார்த்து ஜெபிச்சோன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா ரொம்ப நன்றி, என் பையன் நேற்று பசிக்குதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே நான் நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கும், ஆண்டவர் அவனுக்கு விடுதலை சுகம் தருவார் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து அவன் எழுந்து உக்காந்துட்டான். அப்படியே ஒவ்வொரு நாளும் 3வது நாள் அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அம்மா ஒரே சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி, எல்லையில்லாத மகிழ்ச்சி. அந்த அம்மாவும் அந்த பையனும், எனக்கு இத்தனை மருத்துவம் பார்த்து இவ்வளோ ஒன்றுமே நடக்கலை, ஆனால் இந்த இயேசு நாமத்தில் வந்து எனக்கு ஜெபித்த பொழுது அற்புதம் நடக்குன்னு சொல்லிட்டு அந்த இருவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் மீண்டுமாக அந்த தொழிலில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனாய் மாறி போனான்.
ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்போது சங்கீதம் 121 இப்படி சொல்லுது, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இதோ மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வீட்டில் இருந்த பொழுது ஊழியர் ஜெபித்த பொழுது அந்த மகனுக்கு ஒரு அற்புத சுகந்தந்தீர், அதற்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.